அபிராமி பட்டருக்கு அம்பாள் மேலே அவ்வளோ பக்தி. அவர் ராஜா சொன்னதெல்லாம் கேட்டு பயப்படவே இல்லை. நம்மள அம்பாள் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி நம்ம வாயால் பௌர்ணமின்னு சொல்ல வச்சவளும் அவள் தான். கண்டிப்பாக அவள் இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அம்பாள் மேலே பாட்டு பாட ஆரம்பிச்சுடுறார். எவ்வளோ பாட்டு தெரியுமா பாடியிருக்கார்? 100 பாட்டு. அதுவும் எப்படின்னா அந்தாதின்னு பேர். அது ஒரு பாட்டோட 4 வரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டுன்னா முதல்ல பிள்ளையார வேண்டின்னு பாடுறார், அதுக்கப்புறம் அபிராமி மேலே பாடுறார். அந்த பாட்டோட கடைசி வார்த்தை என்னவோ அது அடுத்த பாட்டுக்கு அது ஃபஸ்ட்டு வார்த்தை. அந்த ஆதினா ஒரு பாட்டோட அந்தம் அடுத்த பாட்டுக்கு ஆதி. அதே மாதிரி 100வது பாட்டோட கடைசி வார்த்தை முதல் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு வரும். அந்த மாதிரி. ஸோ இவர் பக்தியை அம்பாளை வேண்டிட்டு பாட ஆரம்பிக்கிறார். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கார். பாருங்க, அந்த சூழ்நிலையில் நெருப்பு கீழே எரியறது. மேலே அப்படியே கயத்தில் கட்டி அப்படி ஆடிண்டு, அப்போது கொஞ்சம் கூட அவர் மனசில் பயம் இல்லாமல் அம்பாள் இருக்கான்னு தைரியமாக பாட ஆரம்பிக்கிறார். ராஜா மிச்சவா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பாட்டு பாடிண்டே வரார். பாடிண்டே வந்தப்போ ஒரு பர்டிகுலர் பாட்டு, கூட்டியவா தன் அடியாரில் அப்படின்னு வரும். அந்த பாட்டு பாடவும் வானத்தில் திடீர்னு அவ்வளோ பெரிய நிலா வந்துடுறது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி அமாவாசை அன்னைக்கு நிலா வந்ததுன்னு. இவருக்கு மாத்திரம் கண்ணுக்கு தெரியறது என்னன்னா, அம்பாள் என்ன பண்ணியிருக்கா, அன்னைக்கு நிலா வராது. ஆனால் அபிராமி பட்டர் செத்து போனாக்க அம்பாளுக்கே மனசு கஷ்டமாயிடும். நம்மளை வேண்டிட்டு தானே, நம்மளை தியானம் பண்ணிட்டு தானே இப்படி சொன்னாயமோன்னு சொல்லி அம்பாள் என்ன பண்ணுறா, அவள் காதில் பெரிய தோடு போட்டுருப்பா, தாடங்கம்னு பேர். அந்த தோட்டை கயட்டி அப்படி மானத்தில் வீசி எறியுதா. அது அப்படியே ஜொலிக்கிறது. நிலா மாதிரி பார்க்குறவாளுக்கெல்லாம் நிலா மாதிரி தெரியறது. அது உண்மையில அம்பாளோட தோடு, தாடங்கம். எல்லாரும் பார்த்து அப்பா அம்பாளே நமஸ்காரம் சொல்லி எல்லாரும் அப்படி நமஸ்காரம் பண்றா. உடனே இவருக்கு அந்த கீழே நெருப்பு மூட்டி இதெல்லாம் அணைச்சு கீழே இறங்கிடும் போது அவர் இறக்கியும் விட்டுடுறா. ஆனா அவர் 100 பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா மிச்ச பாட்டையும் 100 பாட்டு வரைக்கும் பாடுறார் அபிராமி மேல. அப்புறம் ராஜா எல்லாரும் அவர் காலில் விழுந்து, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், நீங்க இவ்வளோ பெரிய பக்திமான்னு எங்களுக்கு தெரியாது, அம்பாளே உங்களுக்காக இவ்வளவு பண்ணியிருக்கானா, நீங்க எவ்வளவு கிரேட்டுன்னு சொல்லி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணி அதுக்கப்புறம் அவரை ரொம்ப நன்னா வச்சுக்கிறார். அதனால்தான் அவர் பேரு, அதுக்கு முன்னால வேற பேர், இதுக்கப்புறம் தான் அவருக்கு அபிராமி பட்டர்னு பேரு. என்ன, அந்த மாதிரி சுவாமியை நம்ம வேண்டிண்டா சுவாமி நமக்கு இன்னைக்கும் நல்லதே செய்வார். புரிஞ்சுதா குழந்தைகளா?